உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. தங்கராஜ் சரியான சைக்கோ அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அன்பு உறவுகளே, பொண்டாட்டி மனசுகளே நினைக்கிது, எப்பா என்னம்மா நடிப்புடா சாமி, அவங்க வழியாக கூப்பிடணுமா, என்னங்க ஒரு பொறப்பு, சாப்பிட கூப்பிட்டா வரேன் அத்தை அப்படின்னு போக வேண்டியது தானே, மாமனார் கூப்பிட்டாத்தான் போவேன் அப்படின்னு. தங்கராஜ் மட்டும் இல்லைங்க, நாட்டில் நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. சரி நான் வர்றேன், அவங்க ஆத்தா கரெக்டாக கேட்குது, என்னடா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போக மாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்ன, சரி வழிய கூப்பிட்றாங்களே போயிட்டு வைப்போம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த நாடகத்துக்குள்ளே இவங்களுக்கு வரவேற்பு விருந்துன்னு எத்தனை வாட்டி தான் வைப்பாங்கன்னு தெரியல. இங்கே ரேவதிக்கு சந்தோஷம், கிளம்புறேன்னு சொன்ன கையோட வேகமாக மூட்டை முடிச்ச கட்டி டக்குன்னு ஆத்தா வீட்டுக்கு வர்றதுனால எல்லா பொண்ணுங்களுக்கும் சந்தோஷம் தான். ஆனாலும் தங்கராஜ் எப்படி ஒட்டு கேட்டு வந்து என்னம்மா அடம் பிடிக்கிறாரு பொண்டாட்டியை பார்த்து, என்னடி நீ அப்போ லவ் பண்ணது தெரியுமா, உங்கள் அண்ணன் லவ் பண்ணது, அதை விட ஒன்று கேட்டாமல் பாருங்க மனுஷன், நீ ஏற்கனவே அப்போ லவ் பண்ணியிருக்கியா, அப்போ தான் உண்மையை சொல்லுவாளாம், என்னம்மா காதில் வாங்கிட்ட, அப்போ போட்டு உடைக்க வேண்டியதானே, ஏண்டி நீனு சேர்ந்தா என் தங்கச்சி போனதுக்கு காரணமா அப்படின்னு கேட்குறான். பாவம் ரேவதி எல்லா இடத்துலையும் நல்லா தான் எடுத்து பேசும், ஆனால் இன்றைக்கி என்னமோ அமைதியாக, அப்படிலாம் இல்லைங்க இந்த ஓங்கி அடிக்கிற ஆம்பளைங்களுக்கு மத்தியில் நடுவில் இந்த பிள்ளைங்க ஐயோ இல்லைங்க அப்படின்னு சொல்கிற பார்த்தா எனக்கு கோங்கமாக வருதுங்க. எடுத்து பேச வேண்டியதானே, எடுத்து பேசினா வாழ்க்கை போயிடும்னு நினச்சிட்டு நிறைய பெண்கள் இப்படி தான் வாழ்கிறாங்க. இப்போ ரெடியாக இருக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு பசிக்குது, இவங்க லேட்டாக ஆடி அசைஞ்சு வர, எங்க சீக்கிரம் போங்க, அங்கே எல்லோரும் பசியில் இருப்பாங்க, ஏய் என்ன ரொம்ப பசியில் நம்மளும் தான் சாப்பிடாம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி உரட்டி சாப்பிடாம வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தா அதுக்குள்ளே அந்த பிள்ளைக்கெல்லாம் பசிக்குதுமா அப்படி சொல்ல, சரி நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்ட்டு வேகமாக தட்டில் போட்டு மதியம் எடுத்தாருது. ஏய் என்ன நினச்சிட்ருக்க, என்னத்தை புள்ள பாவம் பசிக்குதுங்கிறா, அவளுக்கு பசிச்சா மாப்பிள்ளை வர வேணாமா, அங்கேருந்து என் பிள்ளைங்களை ஏன் பேரப்பேத்திங்களும் தான் வருதுங்க, பசியும் பட்னிவா தானே வருவாங்க, நீங்கள் அதுக்குள்ளே முன்னாடி சாப்பிட முந்துவீங்களோ அப்படின்னு அடக்குது. அப்படியே கொண்டே வைடி அப்படின்னு புட்டிங்கி கொண்டே வைக்கிது. மலர்னால ஒன்றும் பண்ண முடியல. கோமதி பார்க்குது, ஏங்க பச்சை பிள்ளைங்க அது சாப்பிட்றதுல என்ன இருக்குது அப்படின்னு பயங்கரமாக பேசினாலும் ஒன்றும் இல்லைங்க, வேலைக்கு ஆகாது, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் மாப்பிள்ளை வந்துட்டு தான் சாப்பாட்டில் கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வாசலை பார்க்குதுங்க. கரெக்டாக ஆடி அசைஞ்சு லேட்டாக வருதுங்க. வந்த கையோட என் மாப்பிள்ளை வந்துட்டாரு, வாங்க மாப்பிள்ளை வாங்க என்னத்தை எனக்கு முன்னாடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க போல இருக்கு, எப்படி பற்றியா எப்படி பேசுகிறான், எவ்வளோ கோவம் வருது, பலார்னு அரையன்னு தான் தோணுது. யாருக்கு, சுரேஷுக்கே கோவம் வருது. இவ்வளோ நேரம் பச்சை பிள்ளைய கூட சாப்பிட விடாமல் உட்காந்துருந்தா எனக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்டால் எப்படி கோவம் வரும். அதையும் பல்ல கடிச்சிட்டு மாமா என்ன மாமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு பாக்கியராஜ். ஹே என்ன நீலாம் பேசுகிற அளவுக்கு ஆளாயிட்டானா என்னடி, ஐயோ ஏங்க விடுங்க அண்ணே, வானே சாப்பிடுவோம், சுரேஷ் வராரு பக்கத்தில். ஐயோ மாமா அப்படிலாம் இல்லை மாமா, வாங்க மாமா. என்னடா சுரேஷ் ரொம்ப பெரிய ஆளாயிட்ட போல இருக்கு, வேலைக்கு போன கையோட ஐயோ மாமா அப்பெல்லாம் நான் வேலைக்கு போயிட்டு உங்களால் மறக்கல மாமா, இந்த வேலையை உங்களால் மாமா, அந்த நினப்பு இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க எல்லோரும் உட்காருவாங்க அப்படின்னு உட்காந்து சாப்பாடை பரிமாறுறாங்க. மதி மலர் 2 பேரும் பரிமாற, ராஜி என்ன பண்ணுது, நானும் பரிமாறேன், அதெல்லாம் நீங்கள் உட்காருங்க, நீங்கள் 3 பேர் உட்காருங்க அப்படி சொல்ல, கோமதி உடனே இல்லை நான் பரிமாறேன் நீங்கள் எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு ஆளாளுக்கு சொல்ல, அடாடாடா சரி விடுங்க நீங்களாம் பரிமாறுங்க, மாப்பிள்ளை உட்காரட்டும், மாப்பிள்ளை நீங்கள் உட்காருங்க மாப்பிள்ளை அப்படின்னு மாப்பிள்ளைய உட்கார வைக்கிதுங்க. கிழவி அம்மா ராஜேஸ்வரி ராஜலட்சுமி நீ பெரிய ஆள் தான், ராகவ் அதை விட மாப்பிள்ளை உட்காருங்க மாப்பிள்ளை அப்படின்னு உட்கார வச்சு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தா எல்லாத்தையும் எடுத்து விதவிதமாக அப்படியே சூப்பராக ஆக்கி வச்சுருக்காங்க. கோமதி கை வண்ணம்னா சும்மாவாக இருக்குது. இப்போ என்னென்னா சாப்பாடெலாம் எடுத்து வேஸ்ட்டு கொட்டுறதுக்கு தட்டுகளை வைக்கிறாங்க. நம்ம மதி தாங்க வேகமாக போய் வைக்கிது. இவன் பார்த்துட்டு நீ வச்சா நான் அதில் போட்டுருவேனா என்ன அப்படின்னு தங்கராஜ் என்ன பண்ணுறான், எடுத்து வேணுக்குன்னே சப்பி இப்படி கீழே போட அப்படியே பார்க்குறாங்க. அடுத்த மாமனாரும் போடுறான், இதுங்கெல்லாம் தட்டில் அங்கே போடுதுங்க. இவங்க வேணுக்குன்னு அப்படியே சப்பிட்டு கீழே போட மதிக்கு கொஞ்சம் சுருங்குது. வேகமாக பேச மலர் வந்து டப்புன்னு கையை பிடிக்குது. வேணாம் மதி விட்டுரு, அதெல்லாம் சும்மா இருங்கக்கா, என்ன இது நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கிறோம், என்ன உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா அப்படின்ட்டு இங்கே பாருங்க அப்படின்னு கிட்டக்க போய் நின்றுட்டா சொல்லணும். என்ன பார்க்கணும், உன்னையெல்லாம் பார்க்க முடியாது, நான் சாப்பிடணும், நீங்கள் என்ன ஒன்று பார்க்க வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க, நான் அதை சொல்லலை, சாப்பாடு தாதை எச்சியில் போடுறத எச்சிக்கு தட்டில் போடுங்க, இல்லையா உங்கள் சாப்பாடு தட்டிலே அதுக்குள்ளே போட்டுக்கோங்க, அதை விட்டுட்டு உங்களுக்குன்னு வச்ச தட்டுலையும் போடாமல் நீங்கள் சாப்பிட்ற தட்டுலையும் போடாமல் கீழே எதுக்கு போடுறீங்க அப்படி சொல்ல, ஏன் உனக்கு என்ன அப்படி சொல்ல, இது என்னங்க எடுக்கிறவங்க பாவம் இல்லையா அப்படின்னு மதி கேட்க, உடனே கோவம் வந்துடுதுங்க மாமியாக்காரிக்கு. ஏய் என்ன நினச்சிட்ருக்க, அவர் ஏன் வீட்டு மாப்பிள்ள, அவர் தட்டுலையும் போடுவார், தரையிலையும் போடுவார், தலையில் கூட போடுவாருடி, என்ன அப்படி சொல்ல,
ச்சே நீங்களாம் இப்படிலாம் பேசி என்ன நினைக்கவே இல்லை, எல்லாம் நல்ல குடும்பம் நல்ல குடும்பம்னு மலரக்கா சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, தலையில் போடுவீங்கன்னு யாராவது ஒரு சாப்பிட்ட எச்சியை தலையில் போடுவாங்கன்னு ஒரு மருமையனுக்கு எடுத்துட்டு மருமையில் பேசுவாங்களா? மருமகளாம் உங்களுக்கு மக மாதிரி தானே, அதுக்கு மக மாதிரி நடந்துக்கணுண்டி. இப்போ நான் என்னத்தை பண்ணிட்டேன்? ஆமாம் வீட்டு மருமையனை இப்படி வந்து அசிங்கமாக பேசிக்கிட்டேன்னா என்னடி அர்த்தம்? நான் அசிங்கமாக பேசுகிறேன்னா இதை தட்டில் போடுங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான். வேறு ஏதாவது குத்தம் குறையா ஏதாவது சொன்னேன்னா தட்டில் போடுங்கன்னு சொன்னது தப்பா? பாவம் மலரக்கா அப்படியே கையை வச்சு வச்சு அள்ளுது. அவங்களும் ஒரு மனுஷி தானே, நான் அதுக்காக தான் சொன்னேன், மற்றபடி நான் யாரையும் தப்பு சொல்லலை அப்படி சொல்ல. உடனே தங்கராஜ் பார்க்குறாங்க, ஏய் என்ன நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த, என்னன்னு வந்த, எல்லாத்தையும் மறந்துட்டியா? இங்கே பாருங்கள், சும்மா எப்படி வந்த என்னன்னு வந்தேன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன கண்ணு இல்லாமல் இருக்குது? கண்ணை பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க, நல்லா தெரியுதுல்ல. மண்டபத்தில் இருந்து உட்காந்து தாலியை கட்டி அங்கேருந்து நேராக கார்லேருந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க, எப்படி வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? நல்லா கண்ணை திறந்து பாருங்கள், இல்லை கண்டாக்டர் எதுவும் போகணுமா அப்படி சொல்ல செம்மக்கும் வருது தங்கராஜுக்கு. என்னது என்னை கண்டாக்டர்கிட்ட போக சொல்றியா? அப்போ எனக்கு கண்ணுக்கு அப்படி சொல்ல வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலான்னு ஒரு அரை குட்டுக்கிறதுக்கு ஓங்கிடுறாரு. பக்கத்தில் மச்சான் சுரேஷ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கவர், மாமா அப்படின்னு கையை பிடிச்சிடுறாங்க. சூப்பரா சுரேஷ் வீணு விஷயத்தில் அடிக்கணும் போல இருக்கு. எல்லாரும் பார்க்குறாங்க, என்னதுன்னு பார்க்க அப்படியே ஆடி போகிறாரு தங்கராஜ். மாப்பிள்ள டேய் என்னடா என்ன என் கையை நீ பிடிக்கிற, பின்ன என்ன அவளை எதுக்கு சும்மா அடிக்க கை ஓங்குறீங்க? ஏதோ வாய் பேச்சு பேசோட இருக்கணும்னு பார்த்தா இப்படி அடிக்கிறீங்க, அடிக்க ஓங்குறீங்க. அப்படியே மீனா வாயை திறக்குது. மலர் அதை விட மலர் பார்த்து மீனா என்ன பண்ணுது, அக்கா மலர் வாயை மூடு, கப்புன்னு வாயை மூடுது. என்ன நடக்குதுங்க ஒன்றுமே புரியலை. ஐயோ என் குழந்தை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்குது மலர். உடனே மாமியாரை பார்த்தா, டேய் என்னடா உன் பொண்டாட்டி ஏற்றுட்டு உன் மாமாடா, நம்ம வீட்டு மாப்பிள்ளடா. அம்மா நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாமா, அவர் மாப்பிள்ளை தான், நம்ம வீட்டு மருமையன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, என் மாமா தான். அவள் என்ன தப்பாக சொல்லிவிட்டா, அவள் என்ன தட்டில் போடுங்கன்னு சொன்னால் போட போகிறோம், அவ்வளோதான். அப்படி இப்போ கீழே போடுறத அப்படியே அந்த தட்டில் போட போகிறோம், அதில் என்னம்மா நமக்கு கஷ்டம், என்ன கை வலிக்க போகுதா? சூப்பர்டா அப்படின்னு கையை தட்டுறாரு தங்கராஜ். வெல்டன்டா மாப்பிள்ளை வெல்டன், இப்படி தாண்டா இருக்கணும், பொண்டாட்டி தாசன்னா இப்படி தான் இருக்கணும். அத்தை சூப்பராக பிள்ளைய வளர்த்து வச்சுருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அந்த முன்னாடி ஒருத்தன் இருக்கான்ல அவனை பார்த்து இவனுக்கு தாசனாக மாறிட்டான். அப்படியே பார்க்குறாங்க பாக்கியராஜ். அம்மா ஏமா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாத ஒரு புள்ள பூச்சி பாக்கியராஜ். அவங்கள பார்த்து பொண்டாட்டி தாசன் ஆகிட்டான், இவனை ஆக போகிறான்னு இந்த ராஜலட்சுமி சொல்லுதே, இதெல்லாம் நியாயமாங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தங்கராஜ் மாப்பிள்ளைகிட்ட வரான். ஏண்டா உனக்கு வேலை வாங்கி கொடுத்தது நான், இந்த வீட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான், அவள் எப்படி வந்தான்னு உனக்கு தெரியுமா? ஐயோ மாமா அதை தான் அவளே சொல்லிட்டாலே, எப்படி வந்தான்னு. நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நான் கேட்டேனா நீங்களே கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா, நீங்களே சேர்ந்து வாழுடான்னு சொல்லுவீங்களா? அதுக்கப்புறம் அவள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது ஒரு கொடுமை நடந்துச்சுன்னா அவளை பற்றி உங்களுக்கே தெரியும். அப்படியே சொம்பு தூக்கிட்டு என்னமோ சொல்லுவாங்களே, கொம்பு செய்ய விட்ட மாதிரி அப்படி சொம்பு தூக்கிட்டு திரிவா, போயிடுவா ப்ரெஸ்ஸு மீட்டிங் அது இதுன்னு. அப்புறம் நம்ம பேர் தான் டாரா கிளியும். அது தேவையா? இப்போவும் நான் நம்ம குடும்பத்தை நினச்சி தான் நான் இதை தடுத்தேன். அவளுக்கு ஆளாக ஒன்றும் இல்லை, போதுமா? அப்படியே பார்க்குறாங்க மாதிரி. எப்படியோ ஏதோ எதிர்த்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்க, போதும்டா போதும், நீ சூப்பராக உன் பொண்டாட்டிக்கு பேச ஆரம்பிச்சிட்டில்ல மாமா. அப்படிலாம் இல்லை மாமா, நீங்கள் பார்த்து கட்டி வச்சது அந்த பொண்ணை நான் நல்லா வாழ கட்டி உங்களுக்கு தானே மாமா அசிங்கம். சூப்பர் எப்போ என் கையே நீ ஓங்கிட்டியோ, நீ இனிமேல் எனக்கு மச்சாலடா. தான் அங்கே ஒருத்தர் நிற்கிறான்ல அவனு நீ ஒன்று தான், இனிமேல் இங்கே ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான். ஏய் கிளம்பு ரேவதி கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஏங்க இன்னும் சாப்பிடுங்க, இப்போ தாங்க 2 வாய் தாங்க எடுத்து வச்சேன், அங்கே பார்த்தா சிக்கன் 65 வறுத்துருக்கு, பிள்ளைங்களாம் அப்பா சாப்பிட்டு போவோம்ப்பா. ஏய் உங்களுக்கு என்ன நான் வாங்கியா தரமாட்டேன், போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம், கிளம்புங்க அப்படின்னு சப்புன்னு வாங்கி பறித்து கீழே போட்டுட்டு கிளம்பு. பிள்ளைய ரெண்டையும் இழுத்துக்கிட்டு பொண்டாட்டியும் பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு தரன்னு போக மாப்பிள்ளன்னு பின்னாடியே போகிறாங்க. இனிமேல் உங்கள் மூஞ்சிலே முழிக்கலை சுரேஷ், நீயும் பேசிட்டு இல்லைடா, இந்த வீட்டுக்கு வந்ததே உன் முகத்துக்காகவும் அத்தை மாமாக்காகவும் தாண்டா, வேறு யாருக்காக இங்கே வந்தேன், இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு வேகமாக இழுத்துட்டு போகிறாங்க. ரேவதி அழுதுட்டு, என்னை மன்னிச்சிரு அண்ணே, இன்னைக்கு தானே நீ சூப்பராக பேசியிருக்க அப்படின்னு அங்கேருந்து போகையில் சொல்லிட்டு போகிற போக்கில் சூன்னு விரட்டிட்டு போகிற மாதிரி சொல்லிட்டு போகுது ரேவதி. சுரேஷ் அப்படியே ஆடி போய் நிற்கிறாரு. மாமான்னு எவ்வளோ கேட்குறாங்க, கெஞ்சினாலும் கேட்கல, அவர் வாட்டுக்க போயிடுறாரு பொடுங்கின கோழி முடி மாதிரி. இப்போ அப்படி திரும்பி வருது ராஜலட்சுமி. பொங்க போதுமா, இந்த வீட்டு மகராசனை சாப்பிட விடாமல் அனுப்பிட்டடி, இனிமேல் நீ மட்டும் சாப்பிடுவியா, யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தடப்படான்னு எல்லாத்தையும் கொட்டி விட்டுட்டு அம்புடையும் தலைகளாக கொட்டிட்டு, வாங்குங்க இவகிட்டலாம் என்ன பேச்சு அப்படின்ட்டு போக சுரேஷை பார்க்குறாங்க கோமதி மீனா எல்லாரும். இப்போ அந்த பிள்ளை என்ன சொல்லிடுச்சுன்னு ஏன் இப்படி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல பாக்கியராஜ் வராரு பக்கத்தில் வந்துட்டு, தம்பி இன்னைக்கு தாண்டா என் நெஞ்சில் பாலை வார்த்தை, சூப்பராக ஒரு வார்த்தை பேசினடா,
ரொம்ப கிரேட்ரா, நீ நல்லா இருப்படா. கட்டிட்டு வந்த பொண்ணை நம்ம ஓஹோன்னு ராணி மாதிரி வாழ வைக்காட்டியும் அவளை மிதிக்காமல் அவளுக்கு ஒரு அநீதி நடக்கல நீ பார்த்துக்கிட்ட பாரு, குரல் கொடுத்த பாரு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்டா. உடனே சுரேஷுக்கு எல்லாரும் கை கொடுக்குறாங்க. சூப்பர் சுரேஷ், சூப்பர் சுரேஷ்னு மதி மட்டும் பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு உள்ளர போயிடுறாங்க. இதை எல்லாத்தையும் எடுத்து வைப்போம், அங்கே உள்ளர கிச்சனில் ஏதாவது இருக்கா, இருக்குது, அள்ளி போட்டு நிலாச்சோறு சாப்பிடுவோம், போங்க எல்லாரும் அப்படி சொல்லி மதி போயிட்டா. எல்லாரும் அங்கே போங்க அப்படிங்கவும் எல்லாரும் அங்கே போக போகிறாங்க. சுரேஷ் அதுக்கு முன்னாடியே போகிறாரு. மதிக்கிட்ட போயிட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாரு. எங்க திட்ட போகிறானோ, உன்னால தான் இப்படி அப்படின்னு சொல்லுவானோ, ஐயோ அப்படின்ட்டு சொன்னால் சொல்லட்டும், நமக்கு என்ன பயம், நான் என்ன தப்பாக சொன்னேன் அப்படின்னு அவங்க ஒரு கோவத்தில் நிற்கிறாங்க. என்ன கோவம்னா, அதாவது இந்த வீட்டுக்கு அப்போ சொன்னார் இல்லையா மருமக அதாவது கொம்பு பிடிப்பா சொம்பு தூக்கிட்டு போவான்னு அந்த நினைப்பிலே நினச்சிட்டு இருக்காங்க. பக்கத்தில் போய் நிற்கிறாரு. ஆனாலும் மதிக்கு ஒரு பயம், என்ன திட்ட போகிறானோ அப்படின்ட்டு பக்கத்தில் வந்துட்டு சாரி மதி அப்படின்னு சொல்ல அப்படியே திரும்புகிறாங்க. அவங்களே சாங்கின்னு மயங்கி விழுக ஏ அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி பிடிச்சிடுறாரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு. சாரி கேட்டேன், நான் காண்கிறது கனவா நனவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி போயிட்டு அப்படியே செவத்தில் சாயிறாங்க. அப்படியே அவரும் கிட்டக்கு போய் தாங்கி பிடிக்கிறாரு. சாயவும் என்னாச்சு என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்களா பேசுகிறது? ஆமாம், எனக்கு நியாயம்னா பேசத்தான் செய்வேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நீங்கள் ஒன்று பேசுகிறது நியாயமா? அப்போ அது உங்கள் மாமாட்ட பேசுனது அப்படி சொல்ல. என்ன பேசுனேன் அப்படின்னு கேட்க, அதாவது நான் உடனே சொம்பு பிடிப்பா, கொம்பு தூக்கிட்டு போயிட்டு, அதாவது சொம்பு தூக்கிட்டு போயிட்டு ப்ரெஸ்ஸு மீட்டிங்கு எல்லாத்துலேயும் கொண்டு நிற்பா, அதுக்காகத்தான் அப்படின்னு சொன்னீங்களே, அப்போ அதுக்காகத்தான் எனக்காக சப்போர்ட் பேசுனீங்களா அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு எல்லாம் ஒரே சேர குரல் கொடுத்துட்டு உள்ளுக்க வருதுங்க. ஏமா மதி, அவன் ஏதோ ஒரு பேச்சுக்கு ஒரு ஃப்ளோலாம் சொல்லிட்டான், அதை ஒன்று பிடிச்சிக்குவியா அப்படின்னு பாக்கியரா சொல்ல, இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஆளு சுரேஷ், நான் ஒரு பேச்சுக்காண்டி அவர் வாய் அடைக்கிறக்கா சொன்னேன் மதி, அப்படிலாம் நீ நினைக்காத, நான் மனசார தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, டே சுரேஷ் அப்படின்னு தூக்கிறாருங்க அவங்க அண்ணன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாகிறாங்க. இருந்தாலும் நல்லா சாப்பிட முடியல. இருக்கிற மிச்ச சோறை எடுத்து வச்சு உருட்டிக்கிட்டு எல்லாருக்கும் நிலா சோறு கொடுக்குறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு போக போக பார்க்கலாம். இப்படி போனால் நல்லா தான் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.